வணக்கம். கணித உலகத்துல எத்தனையோ ஜீனியஸ் இருந்திருக்காங்க. ஆனா அவங்கள்ல சிலர ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்னு சேக்குது. வாங்க மார்ச் 3ஆம் தேதியோட சம்பந்தப்பட்ட அந்த கணித மேதைகளோட கதையை இப்ப பார்க்கலாம். முதல்ல எம்எல் ஆர்டன், ஒரு செம்ம ஃபேமஸான கணித பேராசிரியர். அடுத்து ஜார்ஜ் ஹில், உலகத்தையே விட்டு ஒதுங்கி தனித்தனியா வானத்தோட ரகசியங்களை ஆராய்ஞ்ச ஒரு வானியலாளர். காசிமிர் ஸ்பாட்டல், ஒரு கணித மேதை, அவரோட நாட்டோட பிரதமராகவும் இருந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் பால் ஹெர்முஸ், கணக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கலை மாதிரி கத்துக் கொடுத்த ஒரு சூப்பர் டீச்சர். ஒரு ப்ரொஃபசர், ஒரு வானியலாளர், ஒரு பிரதமர், ஒரு டீச்சர், இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பொதுவான விஷயம். பதில் என்னன்னா, இவங்க எல்லாருமே மார்ச் 3ஆம் தேதி அப்படிங்கிற ஒரே ஒரு நாள்ல ஒன்னு பிறந்திருக்காங்க இல்லனா இறந்திருக்காங்க. நம்பவே முடியலல்ல. சரி, இந்த மேதைகளோட வாழ்க்கை வெறும் நம்பர்ஸ் மட்டுமே இல்ல. போர், அரசியல்னு பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு, அது ஒரு கொந்தளிப்பான காலம். முதல் உலகப்போர், நாசிசத்தோட எழுச்சி, 2ஆம் உலகப்போர்னு சரித்திரத்தையே மாத்தின சம்பவங்கள் இவங்களோட வாழ்க்கையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாம அடுத்து பார்க்க போற கதைகளுக்கு இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். காசிமிர் ஸ்பாட்டலோட வாழ்க்கை பயணமே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். அவர் வெறும் ஒரு கணித பேராசிரியர் மட்டும் இல்ல, போலந்தோட பிரதமரா 5 தடவை இருந்திருக்காரு. பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டு திரும்ப அவருக்கு பிடிச்ச டீச்சிங்குக்கே வந்துட்டாரு. ஆனா 2ஆம் உலக போர்ல நாசிக்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி ஹிம்லரோட நேரடி உத்தரவுல கொன்னுட்டாங்க. பாருங்க, ஒரு கணித மேதையோட வாழ்க்கை எவ்ளோ சோகமா முடிஞ்சிருக்குன்னு. அடுத்து அலெக்சி போகோரெலோவ், சோவியத் யூனியன்ல இவரோட குடும்பம் குலக், அதாவது பணக்கார விவசாயிகள்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அப்போ வந்த 2ஆம் உலகப் போர்னால அவரோட படிப்பு பாதியில நின்னு போச்சு. அவரை ஆர்மில சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அவரோட கணக்கு திறமைய பார்த்து அவரை போர் முனைக்கு அனுப்பாம ஒரு இன்ஜினியரிங் அகாடமிக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஒரு முடிவு அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. எம்மிலாட்டின் ஒரு பயங்கரமான அறிவாளி. ஆனா அவரோட மனைவி ஒரு யூதர்ன்ற ஒரே காரணத்துக்காக நாஜிகளோட கொள்கைகள் அவரை ஜெர்மனி விட்டு வெளியில போக வச்சிடுச்சு. வெறுப்புன்ற ஒரு விஷயம் ஒரு நாட்டோட அறிவு சொத்தையே எப்படி காலி பண்ணதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அமெரிக்காக்கு போன அவரு பிரின்ஸ்டன் மாதிரியான பெரிய யூனிவர்சிட்டிகள்ல அவரோட வேலையை தொடர்ந்தாரு. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இப்போ கணித மேதைன்னு சொன்னாலே அவங்க எப்பவும் தனியாவே இருக்கிற ஆளுங்களா இருப்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல. அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற மாதிரி 2 வேற மாதிரி பர்சனாலிட்டிஸ் கொண்ட மேதைகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க, செம்ம கான்ட்ராஸ்ட். ஒரு பக்கம் ஜார்ஜ் ஹில், தன்னோட பண்ண வீட்ல இருந்தே தனியா உக்காந்து வானத்தை பத்தி பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட்டவர். அவருக்கு வர்ற சம்பளம் கூட ஒரு தொந்தரவுன்னு சொல்லி திருப்பி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் பால் ஹால்முஸ், கணக்குன்றதே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டின்னு நினைச்சவர். ஸ்டூடெண்ட்ஸ் கூட வேலை பார்க்கறவங்கன்னு எல்லாரோடையும் பேசி பழகிறத ரொம்ப விரும்பின ஒரு ஜாலியான ஆளு. இந்த ஜார்ஜ் ஹில் இருக்காரே, அவர் உலகத்திலிருந்து ஒதுங்கியே இருந்தாரு. அப்போ வானியல்ல ரொம்ப கஷ்டமான 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், பூமி, நிலாவோட இயக்கத்தை கணிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. உண்மையிலே ஒரு தனித்த அறிஞருக்கு இவரை விட சிறந்த உதாரணம் சொல்ல முடியாது. ஹில்லுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பால் ஹால்மஸ். அவரு கணக்க ஒரு ஆர்ட் மாதிரி பார்த்தாரு. அத மத்தவங்களோட ஷேர் பண்றதுல தான் அவருக்கு சந்தோஷம். அவரோட புக்ஸும் டீச்சிங் ஸ்டைலும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஒரு கணித மேதையோட கான்ட்ரிபியூஷன்னா என்ன? புதுசா ஒரு ஃபார்முலாவை கொண்டுபிடிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. டீச்சிங் மூலமா, ஏன் ஒரு ஜாலியான விளையாட்டு மூலமா கூட கணக்கோட அழக மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய பங்களிப்பு தான். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். என் ஏழை மற்றும் சிறிய ஆனால் புகழ்பெற்ற நாடனுக்கு நிதியுதவி அளித்துள்ளது. நான் என் நாட்டிற்கு விசுவாசமற்றவனாக இருக்க மாட்டேன், அதனிடமே நான் திரும்புவேன். ஜார்ஜோஸ் ரமோண்டோ சொன்ன வார்த்தைகள் இது. வெளிநாட்டுல கிடைச்ச பெரிய வேலையை விட தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்து சொல்லிக் கொடுக்கறத தான் அவர் பெருசா நினைச்சாரு. இது அவரோட தேச பற்றியும் டீச்சிங் மேல இருந்த காதலையும் காட்டுது. ரெமாண்டோஸோட பெருமை அவர் பண்ணின ரிசர்ச்ல மட்டும் இல்ல, அவர் உருவாக்குன ஸ்டூடெண்ட்ஸ் தலைமுறைகள்ல தான் இருக்கு. தன்னோட வேலைய ஒரு புனிதமான கடமையா பார்த்தாரு. அடுத்து வில்ஹம் ஆரன்ஸ். இவர் கணக்குன்னா போர் அடிக்கிற விஷயம் இல்ல, அதுல ஜாலியா விளையாடலாம், பொழுதுபோக்கலான்னு நிரூபிச்சவரு. நம்பர் தியரி மாதிரி ரொம்ப சிக்கலான கணக்கு விஷயங்களையெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டுகள் கூட எப்படி கனெக்ட் பண்ண முடியுங்கிறத ஆராய்ஞ்சாரு. இதுவரைக்கும் வேற காலகட்டங்கள்ல வேற சூழ்நிலைகள்ல வாழ்ந்த சில கணித மேதைகளை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த ஒட்டுமொத்த மார்ச் 3ஆம் தேதி கிளாஸ் உலகத்துக்கு என்னென்ன விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சுருக்கமா பார்க்கலாம்.
முதல்ல ஜார்ஜ் கேண்டர். இன்னைக்கு நாம மாடர்ன் மேத்ஸ்ல பயன்படுத்துற பல விஷயங்களுக்கு இவரோட செட் தியரி தான் பேஸ். அது வரைக்கும் யாராலையும் சரியா சொல்ல முடியாத இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலிங்கிற கான்செப்ட் பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்துனவர் இவர்தான். அடுத்து நம்ம காசிமியர்ஸ் பாட்டில். ஒரு கணக்கு மூளைய வச்சுக்கிட்டு எவ்ளோ பெரிய அரசியல் புயல் அடிச்சாலும் ஒரு நாட்டோட ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து எப்படி வழி நடத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணனவர். கடைசியா வில்லியம் கிளிஃபர்ட். இவரு தன்னோட காலத்தை விட பல வருஷம் முன்னாடி யோசிச்சவரு. ஐன்ஸ்டீன் அவரோட தியரிய சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சமே வளைஞ்சிருக்கு, நாம பாக்குற பொருள், ஆற்றல் எல்லாமே அந்த வளைவுகளோட வேற வேற வடிவம்தான்னு ஒரு புரட்சிகரமான ஐடியாவை சொன்னவர். ஒரே ஒரு நாள்ல இத்தனை ஜீனியஸ் பொறக்கவோ இறக்கவோ முடியும்னா யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள சுத்தி இன்னும் எத்தனையோ மனித சாதனைகளோட அற்புதமான கதைகள் மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அது பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.